கதம்ப சாதம்மா. கதம்ப சாதம். இது மெயினா சொல்லணும்னா நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உப்பிலியப்பன் கோவில்னு ஒண்ணு இருக்கு கும்பகோணம் பக்கத்துல. அந்த கோவில்ல இது மெயினா கதம்ப சாதம்னு பண்ணுவாங்க. அதான் அதுல உப்பே போட மாட்டாங்க. நமக்கு சாப்பிடறதே அதுல உப்பு இல்லைங்கிற அந்த உணர்வே இருக்காது. அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அதே வெளியில எடுத்துட்டு வந்து கோயில்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு கொமட்டிட்டு வரும். அதே சாதத்தை வெளியே வந்து சாப்பிட்டாலே அங்க கோவிலுக்குள்ள சாப்பிடறச்சே மட்டும் அதுல உப்பு இல்லைங்கிற அந்த உணர்வே இருக்காது. ஓகே, இப்ப நம்ம அதை ரெடி பண்ணலாமா? பண்ணலாமா? கதம்ப சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், புளி கரைச்சல், தனியா, மிளகாய் வத்தல், மிளகு, வெந்தயம், கடலை பருப்பு, நல்லெண்ணெய், தேங்காய், வேக வைத்த சுண்டல், மொச்சை, துவரம் பருப்பு, சுண்டைக்காய் வத்தல், நெய். அது என்ன மேம் கதம்ப சாதம்? இதுல எல்லா கறிகாயும் போடுவேன் மேம். பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய். கோவிலெல்லாம் சேப்பங்கிழமை சேர்ப்பாங்க, கத்திரிக்காய் சேர்க்க மாட்டாங்க. நமக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். நம்ம தானே சாப்பிட போறோம். சுவாமிக்கு கத்திரிக்காய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ நல்லெண்ணெய் கொடுக்குறீங்களா? இதுல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கடுகு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் பெருங்காயம். கடுகு நல்லா பொரியணும், அது நல்லா வெயிட் பண்ணிடும். ஸோ கதம்ப சாதம்னும் போது ஆல்ரெடி அதில் எல்லா வகையான காய்கறிகளும் நீங்கள் போட்டுடுறீங்க. ஸோ அப்போ அதுக்கு காம்போடு நம்ம ஏதாவது எடுத்துக்கலாமா, இல்லை அப்படியே சாப்பிட்றலாமா? அது காம்போட தயிர் பச்சடி ஏதானு பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு இதோட கூட வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ணி தரேன். சூப்பர், அதுவும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ கடுகு வெடிக்கிறது, பெருங்காயம் போட்டு, ஓகே, பூசணிக்காய் பண்ணி, இதில் பூசணிக்காய் பரங்கிக்காய் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் எல்லாத்தையும் போட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி கொடுங்க. இப்போ இதில் புளி அதை வச்சுருக்கேன் பாருங்க. இந்த சைஸ் புளி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரைச்சி இப்படி வச்சுருக்கேன். இதில் விட்டுருவோம் நம்ம. அதை இதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, தனியா கொடுங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தனியா போடுறேன். ஓகே. மிளகாத்தூள், மொத்த சாதம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுல தான் இருக்கு காரம். ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் போடலாம். ஓகே. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போடலாம். வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு, இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் கொடுக்கணும். இது ஃபுல்லாவே நல்லெண்ணெயில பண்றது தான் இது. தனியா, மிளகு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல்.
கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாவத்தல், வெந்தயம் எல்லாமே போட்டுருக்கேன். ஸோ இது முடிஞ்சுட்டு இதில் தேங்காய் சேர்க்கலாம். ஸோ மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் நல்லா வந்து நல்லெண்ணெயில் வறுத்தாங்க. வறுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து துருவி வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் இருந்தால் போதும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த காய் கொதிச்சுன்னு இருக்கும் நல்லா. ஆமாம், அது ஒரு கலரி விடலாம். ஓகே. நல்லா ட்ரை ஆயிடுது தேங்காய். ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இதை பொடி பண்ணிடலாம். மிக்ஸி ஆறிடட்டும். இப்போ ஆறிடுச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா? ஆல்மோஸ்ட் இதாகிடுச்சு. கொஞ்சம் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ரெடி ஆயிடுச்சுமா? ஓகே. காயும் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த சனா கொடுப்போம். சார் ஆல்ரெடி வேக வச்சு. ஆமாம், வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே. மொச்சையை கொடுங்க. இதுவும் அதே மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ சுண்டலும் மொச்சப்பயிர் இது ரெண்டையுமே வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ அந்த வெந்துட்டு இருக்கிற காய்கறிகளோட சேர்க்குறாங்க. இதில் இப்போ நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணுவோம். ஓகே. இதில் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு 2 கரண்டி இருந்தால் போதும். மசாலா சேர்த்ததும் வாசம் வந்து பிரமாதமா இருக்கு. இதில் நம்ம இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். ஓகே. மசாலா பொடி, மொச்சப்பயிறு, சுண்டல் எல்லாம் நல்லா வேக வச்சு சேர்த்தாங்க. அதோட வந்துட்டு இப்போ நல்லா குழைய வேக வச்சிருக்கிற சாதத்தையும் சேர்த்துருக்காங்க. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போடலாம். ஓகே. இது கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். இதுக்கு நம்ம சுண்டைக்காய் வறுத்து போடணும். ஓகே. இதுக்கு விட வேண்டிய எண்ணெயை இதில் விட்டுட்டு சுண்டைக்காயை வறுத்துடலாம். ஓகே. நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விடலாம். ஜாஸ்தி வேண்டாம், 10 இருந்தால் போதும். ஓகே. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாடி. முதல்ல பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுடுறேன். ஓகே. சுண்டைக்காய் இப்போ பொரிஞ்சிடுது. ஓகே. ரெடி ஆயிடுது. ஓகே. ஸோ இதுக்கு தயிர் பச்சடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிட்டோமா? சரிம்மா. வெண்டைக்காய் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கடுகு, உளுந்து, தேங்காய், பச்சை மிளகாய், தயிர், கொத்தமல்லி. எண்ணெய் கொடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஸோ கதம்ப சாதம் கொஞ்சம் நிறையவே ப்ராசஸ் டைமும் எடுத்தது. இந்த பச்சடி எவ்வளோ நேரம் ஆகும்? பச்சடி வெண்டைக்காய் பதக்க போட்டுட்டு அதுக்குள்ள தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சு தயிரில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு கலந்தோன்னா ரெடி. கடுகு வெடிச்சுட்டு
இது பச்சடி வந்து எதோட வேணாலும் போகும், சாதத்தோடயும் சாப்பிடலாம், எதோட வேணாலும் நீங்க சாப்பிடலாம். சப்பாத்தியோட கூட நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு சில பேர் பச்சடி சாப்பிடுவாங்க இல்லையா? ஆமா. வெண்டைக்காய் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு 200 grams வெண்டைக்காய். இது கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டுருணும். அது அப்படியே வறுபட்டு இருக்கும். இது வறுபடட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காயும் இதுவும் அரைச்சிக்கலாமா? ஓகே. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். ரெடி ஆயிட்டு தயிர் கொடுங்க. இதுல எல்லாத்தையுமே ரெடியா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் அதுல போட்டோம்னா முடிஞ்சிச்சு. இதுல வந்து இந்த தேங்காயும் இதையும் அரைச்சி விட்டுக்கலாம். ஸோ வெண்டைக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. இதுல போட்டுடலாம். ரெடிமா, கொஞ்சம் கொத்தமல்லி கொடுங்க. எல்லாம் ரெடி. சூப்பர். சர்வ் பண்ணலாமா இப்போ? ஓகேம்மா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. கதம்ப சாதம், வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரொம்ப ரொம்ப பிரமாதமா வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சுண்டைக்காய் வத்தலோட சேர்த்து சாப்பிடலாம். அல்டிமேட் மேம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. எவ்வளோ காய்கறிகள் வந்து சேர்த்திருக்கீங்க. அண்ட் தேங்காய் 2 ரெசிபிலுமே வந்து சேர்த்திருக்கோம். காரம், புளிப்பு அண்ட் எஸ்பெஷலி அந்த மசாலா நீங்க ஆட் பண்ணதுடைய சுவை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கதம்ப சாதம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ ஒரு நல்ல சாதம். அதே மாதிரி கோவில்ல நீங்க சொன்ன அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உப்பு இல்லாம அங்க வந்து அவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்காகவே ஒரு நாள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடணும் கோவில் போயிட்டு. ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல நீங்க செஞ்ச 3 ரெசிபியுமே வந்து ரொம்ப பிரமாதம். யாராவது விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தா, அந்த பாயாசத்தோட டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தனா ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். தேங்க்யூ சோ மச் மேம். கதம்ப சாதம் செய்யும் முறை: பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருங்காயம், கறிவேப்பிலை, நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து கிளறி அதில் மஞ்சள் தூள் மற்றும் புளி கரைச்சல் சேர்க்கவும். இதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். மற்றொரு கடாயில் தனியா, மிளகாய் வத்தல், மிளகு, வெந்தயம், கடலை பருப்பு, சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து நன்கு வறுக்கவும். நன்கு வதங்கியதும் அதில் தேவையான அளவு தேங்காய் சேர்த்து வறுத்துக் கொள்ளவும். தேங்காய் நன்கு வதங்கியதும் அதனை மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். வேக வைத்த மொச்சை மற்றும் சுண்டலை வேக வைத்த காய்கறிகளுடன் சேர்க்கவும். அதோடு அரைத்து வைத்த மசாலா பொடி மற்றும் வேக வைத்த பருப்பு,
வேக வைத்த சாதம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறவும். அதோடு பாத்திரத்தில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்து பொரித்து கொள்ளவும். சாதத்துடன் சிறிது நெய் மற்றும் வறுத்த சுண்டைக்காய் சேர்த்து கிளறி இறக்கி பரிமாறினால் கதம்ப சாதம் தயார். வெண்டைக்காய் பச்சடி செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுந்து மற்றும் வெண்டைக்காய், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தயிர் சேர்த்து அதோடு அரைத்து வைத்த தேங்காய் கலவையை சேர்த்து இதோடு வறுத்த வெண்டைக்காயை சேர்த்து கொள்ளவும். சிறிது கொத்தமல்லி தூவி பரிமாறினால் வெண்டைக்காய் பச்சடி ரெடி. சரி நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் சூப்பர் டூப்பரான ரெசிபிஸ்லாம் செஞ்சு அசத்திட்டாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ஆனந்த அனுபவம் தரும் அருமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.